தயிர் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சளியே பிடிக்காது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, மல்லிக்கீரை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லியும் தயிர் சோறு வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. சளியே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம மிக்சியில் ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சோறு வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக இதில் ஊற்றி கிளறி விட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு காலையிலே ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க இல்லையா, அதில் எதுவுமே நம்ம ஆணம் காய்ச்சலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளியே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் தயிர் சோறு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளியே பிடிக்காது. பயப்படாமல் நீங்கள் கொடுங்க. மல்லிக்கீரை, கருவேப்பிலெலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எதிர்ப்பு சக்தி தான். இந்த வீடியோ பிடிச்சதுச்சுன்னா